சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்திலேருந்து அவள் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணான், அதுலேருந்து எடுத்து அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க, திருப்பி இந்த ஃபோனுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, இப்படின்னு பண்ணால என்ன அது ஒரு அரை மணி நேரத்தில் எடுக்கிற வேலை. போலீஸ் நினச்சா ஒரு சிவிஆர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை ஒரு லத்தியால் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு காயத்தை உண்டு பண்ணும். அதுக்கு மேலே இரும்பு ராடில் அடிக்கிறாங்கன்னு வச்சு, இரும்பு பைப்பில், அது ஒரு மாதிரியான தாக்கத்தை ஒரு விளைவை அங்கே ஏற்படும். புரியுது. அதோட தாக்கம் பாடியில் வேற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு காயங்களும் பல்வேறு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அப்போது கண்ணாமணன் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க போலீஸ். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, நானே முதல்வராக இருந்திருந்தாலும் இத்தகைய சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்ல விஷயம். அது யாராலையும் தடுக்க முடியாது இந்த மாதிரி சம்பவங்களை அப்படின்னு. அதான் நான் கையாளாதவனுக்கு இப்படி தான் சொல்லுவோம். ஆட மாட்டாதவன் கூட போனான். ஏதோ நானே சிஎம் இருந்தால் கூட இப்படி நடக்கும்ன்றதுலாம் இல்லை சார். சிஎம் மேலே குறை சொல்லாதீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது குறை சொல்லாதீங்க. யார் சிஎம் இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது சார். ஒரு லாக்அப் டெத் தான், ஏமா ஏதோ சேஷனில் கொண்டு போய் அடிச்சிட்டானலாம்பா போலீஸு அப்படிங்கிறது எப்படி இது? வீடியோவை கண்ணால் பார்க்குற போது ஒவ்வொரு அடி வயிறும் பதப்பதிக்குது. ஐயோ என்னையா அப்படி போட்டு அடிக்கிறாங்க. எவனோ 3ஆம் நம்பர் ஆள் ஃபோன் பண்ணி சொன்னான், ஐயோ தனிப்பட போயா தங்க காணுன்னு ஒரு காவல்துறை அதிகாரி தானே சொல்லியிருப்பாரு. அப்போ இது எப்படி அங்கீகரிக்கப்படாத படை? ரெக்கார்ட் பூர்வமா இல்லை, ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை ஒன் சுப்பீரியர் அத்தாரிட்டி தானே. அப்புறம் சிறப்பு படையினால இப்படி தான் இருக்கும். சிறப்பு படையினால ஒரு ஸ்டேஷனில் அக்கு தொக்கா 4 பேர் இருப்பாங்கல்ல அராஜகமா, அவங்கள பொறுக்கி அதில் சூப்பர் அராஜகம் யாரோ அவரை பிடிச்சி ஒரு தனிப்படை போடுவாங்க. தனிப்படை தேடுதல் வேட்டை அனுபவம்லாம் நீங்கள் பட்டிருக்க மாட்டீங்க, நாங்கள் பட்டிருக்கோம். எதுக்கும் கலங்க மாட்டாங்க. மனிதாபிமானம்னா என்ன, ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்டில் போகிறோமே, எதுவுமே இருக்காது. இவங்க ஒருத்தனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்பப்போ எதாச்சும் அது பொறுக்கி போட்டு நீதான் தனிப்படைன்னுவாங்க. அப்புறம் நாளைக்கு இந்த அக்கிரமம் நடந்த பிறகு அவங்க ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. எந்த அடையாளத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க. Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அஜித்குமார் வழக்கு நாளுக்கு நாள் வெவ்வேறு திசையில் பயணிச்சுட்டு வருது. ஒரு மேடம் சொல்கிறாங்க, டாக்டர் நிக்கிதான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் சொல்கிறாங்க, திடீர்னு இன்னொருத்தர் வராரு. என்ன நடக்குது இந்த வழக்கில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அந்த விசாரணையை? இல்லை, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அஜித்குமார் அவர்களை முறையற்ற முறையில் நடத்தி காவல்துறை கொலை செய்திருக்கிறது. சரி, இதுதான் அதில் இஷ்யூ. அப்படி நடந்துவிட்ட சம்பவத்தை நீதிமன்றம் கேள்வி கேட்கிற போதும் நீதிமன்றத்தில் பொய்யா அரசாங்கம் பேசுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய அட்ராசிட்டி நடந்த உடனே இப்போ அந்த குறிப்பிட்ட பெண் அவள் சீட்டிங்கு, இவா அங்கே போனா இங்கே போனா அப்படி இப்படி என்னென்னவோ பேசுகிறான்னு வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறாள். அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஒழுங்காக முதல்ல விசாரிச்சிருக்கணும். அவள் யாராக இருந்தான்னா, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் ஆட்டோவில் வந்துருக்கிறார். ஆட்டோ சைடில் அந்த செல்ஃபோனை வச்சுருக்கிறார். 2 பேர் பின்னாடியே வந்துருக்கானுங்க பைக்கில். அப்படியே கிட்ட அந்த ஆட்டோவில் அந்த சைடில் இருந்துருக்கிற ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது ஃபோன் ஒரு இடத்துல காணாமல் போது இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்கு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி, நேரில் ஒரு புகார் எழுதி கொடுங்கன்னு புகார் கொடுத்த உடனே அந்த புகாரின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, வெவ்வேறு இடங்களிலிருந்து, வெவ்வேறு பிரிவுகளிலிருந்து. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த குற்றம் உண்மைதானா? 10 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா? அப்போ உண்மையிலே அந்த பொருள் காணாமல் போயிருக்கா? அந்த இடத்துல அந்த செல்ஃபோன் திருட்டு போயிருக்கா? அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி வச்சு பார்க்குறது, போகிறது வர்றது, இதுதான் இயல்பு. திருட்டு வழக்கில் இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கிற போது ஒரு நகை காணாமல் போயிடுச்சு, காரில் வச்சுருந்தேன், அங்கே வச்சுருந்தேன், இங்கே வச்சுருந்தேன்னா முதல்ல அந்த புகாரின் உண்மைத்தன்மையை அறிய வேண்டியது காவல்துறையின் கடமையா இல்லையா? அதை தவறி இந்த பொம்பளைக்காரன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், போயிருக்கோம், வந்திருக்கோம், எடுத்துமே அடித்தானுங்க, முடிச்சிட்டானுங்க கதைன்னு வச்சுங்க. அது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இப்போ இதை பற்றி பேசாமல் அவள் அங்கே போனா, இவன் இங்கே போனா, அதை போனான்னு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி, எப்பா அந்த பையனை மட்டும் பேசியிருக்காதீங்கப்பா, அவளும் ஒரு மாதிரியானவா, அவள் ஒரு மாதிரியானவ தான், இப்போ யாரும் இல்லைன்னா. ஆனால் அவள் ஒரு மாதிரியாக இருந்து அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து எடுங்க. அவளுக்கு அவள் யார்கிட்ட ஃபோன் பண்ணா, அவளை தூக்குங்க, அவள் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுங்கள். சம்பவம்
நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்திலேருந்து அவன் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணான், ம் அதுலேருந்து எடுத்து அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க, திருப்பி இந்த ஃபோனுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, இப்படின்னு பண்ணாலே என்ன அது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எடுக்கிற வேலை. போலீஸ் நினச்சா ஒரு சிடிஆர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. அதை விட்டுட்டு அவள் அந்த வயதில் என்ன பண்ணாலும் தெரியுமா, இவள் இந்த வயதில் என்ன பண்ணாலும் தெரியுமா, இவ்வளோ நாள் இன்னைக்கு என்ன பிடிங்கிருந்தீங்கன்னு அதை 4 பேர் கேட்க. அப்போது இந்த விஷயத்தின் தீவிரத்தன்மையை இது குறைக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 48-50 இடங்களில் காயம். ஆமாம். அதில் ஒரு 18 சிராய்ப்பு, மிச்சம் எல்லாமே மல்டிபிள் தான், மல்டிபிள் இன்ஜுரி. அதாவது ஒரு காயம்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு லத்தியால் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு காயத்தை உண்டு பண்ணும். அதுக்கு மேலே இரும்பு ராடில் அடிக்கிறாங்கன்னு வச்சு, இரும்பு பைப்பில், அது ஒரு மாதிரியான தாக்கத்தை ஒரு விளைவை அங்கே ஏற்படும். புரியுது. அந்த மாதிரி பல காயங்கள் வந்து மல்டிபிள் காயங்களாக இருக்குது அப்படின்னு ஒரு வெவ்வேறு விதமான தடயங்கள் இருக்குது உடம்புல. ஒரு காய் இப்போ கையில் ஒரு அடின்னு வச்சுங்க, ஒரு பைப்பில் ஒரு அடி அடிக்கிறான் லத்தில்னா அங்கே வீங்கல்ல, அது மேலேயே இன்னொரு அடி ஒரு இரும்பு பைப்பில் அடிப்பாடுறான்னு வச்சுங்க, அதோட தாக்கம் பாடியில் வேறு மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு காயங்களும் பல்வேறு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அப்போது கண்ணாமனான்னு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க போலீஸ். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் போலீஸ்காரர் மனைவிலாம் பேசுகிறாங்களே, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மேலதிகாரி சொல்கிறத செய்கிறாங்க. யார் அந்த மேலதிகாரி? அந்த மேலதிகாரியை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? இந்த பெண்ணோட விஷயத்தை கிளறி விட்டுன்றது தான் நமக்கு. இந்த பெண் கெட்டவ தான், அது எல்லாம் வரட்டும். ஆனால் அந்த புகார் கொடுத்த நேரத்திலிருந்து அந்த புகாரை விசாரிப்பதற்கு காவல்துறை தப்பு பண்ணியிருக்கு. சரி, இப்போ ஒரு மாதிரியான பெண்ணு அவ கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதா? ரவுடிகள் இருக்காங்க, ஒரு ரவுடி அவர் மேலே 4 கொலை கேஸ் இருக்குது, அவளை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஐயா ஏற்கனவே மேலே ஒரு 4 கொலை கேஸ் இருக்குது, இது கொஞ்சம் செத்ததுக்கு ஒரு எஃப்ஐஆரா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால் இது வந்து இது எப்படி இந்த விசாரணை போய் நிற்கும் தெரில. நீதிபதிகள் கொஞ்சம் ஸ்டெபனாக இருக்கிறாங்க, அதுதான் இதில் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. புரியுது. ஆனால் அந்த காவலர்கள் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை, அவர் வலிப்பு வந்து தான் இருந்திருக்காரு, நாங்கள் விசாரித்து நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும். வலிப்புக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்துருச்சு. இது வந்து அடித்து தான் இந்த வந்து மரணம் வந்து தான் வந்து இவரோட மரணத்திற்கு காஸ் ஆஃப் டெத் வந்து டார்ச்சர் தான் வந்துடுச்சு. அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்குது? ஒன்றும் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியுதுங்க. நல்வாய்ப்பாக இதில் வந்து ஒரு வீடியோ வெளியாகிடுச்சு. இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே இது வந்து சாக்கடிச்சா, அப்புறம் வந்து வலிப்பு நோய். இப்போ விக்னேஷ் கூட வலிப்பு நோய் தானே செத்தார். தலைமைச் செயலுக்கு காவல் நிலையத்தில் வந்து லாக்அப் டெத்து நடந்தது. அதில் கூட முதலமைச்சர் சொன்னார்ல அவர் வலிப்பு நோய். அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு சஸ்பெக்டட் டெத்துனார். இன்றைக்கு கூட இடைக்காலமாக தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கிறதுன்னு அந்த உள் உறுப்புகள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ண அனுப்புவாங்க. அது ஒரு 4-5 நாள் ஆகும், ஒரு 10 நாள் கூட ஆகும். அது வந்த பிறகு எக்ஸாக்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சது, சயின்டிஃபிக்கலாக ஆதாரத்தோடு வந்து அது வந்துடும். புரியுது. அதனால் இதில் வந்து சும்மா இது ஏதோ எதாச்சியாக நடந்தது, 2 தட்டு தட்டினோம் அதான் நடந்ததெல்லாம் சொல்லவே முடியாது. சார், திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, நானே முதல்வராக இருந்திருந்தாலும் இத்தகைய சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்ல விஷயம் தான். எதையும் அது யாராலையும் தடுக்க முடியாது இந்த மாதிரி சம்பவங்களை அப்படின்னு. அதான் நான் கையாளாதவனுக்கு இப்படி தான் சொல்லுவோம், ஆட மாட்டாதவன் கூட கோணம் தானா. ஒரு 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 அதாவது இது வந்து நீங்கள் ஏதோ நானே வந்து சிஎம்மாக இருந்தால் கூட இப்படி நடக்கும்ன்றதுலாம் இல்லை சார். சிஎம் மேலே குறை சொல்லாதீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது குறை சொல்லாதீங்க. யார் சிஎம்மாக இருந்தாலும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது முதல்வரை காப்பாற்றுக்கிறது தான். நடந்திருக்குல்ல, அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு. என்ன பண்ணலாம்? அது நடந்தா சார் இதுவரை நடந்த இப்போ இந்த கவர்மெண்ட்டில் 24 லாக்அப் டெத் 25 வந்துன்னு சொல்கிறாங்கல்ல. விக்னேஷுக்கு எங்களை போன்ற ஆளுங்கள்லாம் கொய்ச்சோம், உங்களை போன ஆளுங்கள்லாம் கம்முன்னு இருந்தீங்க, பொதுவான ஆட்கள்லாம் கம்முன்னு தான் இருந்தீங்க. சரி, எங்களில் கூட எங்களை போன்றவர்கள் அதை கொதித்தோம். அப்பயும் திருமாவளவன் போன்றவர்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தாங்க. புரிஞ்சுதா? இந்த விஷயம் அவர் வந்து எங்கள் சமூகம் இல்லை, ஒரு நல்வாய்ப்பா. ஏன்னா அதாவது இவர்கள் பேசுவதற்கு ஒரு நல்வாய்ப்பு, நான் செத்தது நல்வாய்ப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பார்த்து தானே பேசுவாங்க. அப்போது இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு.
இது ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. ம். சார் ஒரு லாக்அப் டெத் தான், ஏம்மா ஏதோ ஸ்டேஷனில் கொண்டு போய் அடிச்சிட்டாங்களாம்பா போலீஸு அப்படிங்கிறது எப்படி இது வீடியோவை கண்ணால் பார்க்குற போது ஒவ்வொரு அடி வயிறும் பதப்பதிக்குது. ஐயோ என்னையா அப்படி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற போது இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதால் அந்த பழியை அப்படியே போலீஸ் மேலே போட்டுடணும். போலீஸ்காரங்க இப்படி தான் இருப்பானுவோம். அது நானே முதல்வராக இருந்தாலும் நீ தான் போலீஸ் ஆச்சே. போலீஸ்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. யார் முதல்வராக இருந்தாலும் எல்லாருமே கையாலாகாத தனத்தோடு தான் இருப்பாங்கன்றது தான் இது. புரியுது. இந்த மாதிரியான சம்பவம் வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கே நடந்திருக்கலாம். மிசா காலத்தில் வந்து அவரே எட்டி நெஞ்சில் மிதிச்சதெல்லாம் கூட இப்போ கண்காட்சியில் வச்சுருக்காங்கல்ல. அதெல்லாம் கூட அவர் மறந்துட்டார். ஜெய்பீம் படம் பார்த்து 3 நாள் தூங்காமல் கந்தாரான். இப்போ அதுக்கு தான் சொல்லிட்டார்ல, தெரிந்தோ தெரியாமலோ நடக்கக்கூடாது நடந்து விட்டது. அப்புறம் என்ன, சாரி ஒரு வேலை கொடுத்துட்றேன், வேற அவ்வளோதான். இல்லை வேறு என்ன நம்ம எதிர்பார்க்கணும்னு நான் கேட்குறேன் சார். நீங்கள் இது 24 இதை கேட்டிருக்கணும். சரி, இப்போ கேட்டிருக்கீங்க, அஜித்குமாரில் கேட்குறீங்கள. இன்னொரு சுனில்குமார் நடக்காதுன்னு உத்தரவாதம் தரீங்களா? அதில் இருக்குது உங்கள் ஆக்ஷனு. இதில் நம்ம மானங்கிட்டு போயிட்டோம், எல்லாரும் கழுவி ஊத்துறா, கோர்ட்டு வேறு டெட் அகைன்ஸ்டாக இருக்குது. சரி இதோட இந்த மாதிரி சந்தர்ப்பம் நடக்காது, இன்னொரு லாக்அப் டெத் நடக்காது அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளெல்லாம் வந்து சங்கர் ஜவால் வந்து நீ தனிப்படையை நீ நீக்கிறியோ அங்கீகரிக்கப்பட்ட படையை நீக்கிறியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்கீகரிக்கப்பட்ட படையினா என்ன வேணாலும் பண்ணிடலாமா? அப்போ அங்கீகரிக்கப்பட்ட படை பண்ணால் தப்பு இல்லையா? இப்போ இது வந்து அங்கீகரிக்கப்படாத படை. ஏன்னா இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தாருன்னு இன்னும் வெளியில் வரல. ஆமாம், இவங்க எல்லாம் தெரியும்னு வச்சுக்க, வெளியில் வரல. அதால் நீங்கள் வந்து இது ஒரு அங்கீகரிக்கப்படாத படை. எவனோ 3ஆம் நம்பர் ஆள் ஃபோன் பண்ணி சொன்னான்னா, ஐயோ தனிப்படை போயா லங்க காணுன்னு ஒரு காவல்துறை அதிகாரி தானே சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக. அப்போ இது எப்படி அங்கீகரிக்கப்படாத படை? ரெக்கார்ட் பூர்வமாக இல்லை, ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை ஒன் சுப்பீரியர் அத்தாரிட்டி தானே. அப்புறம் சிறப்பு படையினால இப்படி தான் இருக்கும். சிறப்பு படையினால ஒரு ஸ்டேஷனில் அக்கு தொக்கா 4 பேர் இருப்பாங்கள்ல அராஜகமாக, அவங்கள பொறுக்கி அதில் சூப்பர் அராஜகம் யாரோ அவரை பிடிச்சி ஒரு தனிப்படை போடுவாங்க. தனிப்படை தேடுதல் வேட்டை அனுபவம்லாம் நீங்கள் பட்டிருக்க மாட்டீங்க, நாங்கள் பட்டிருக்கோம். அதால் சொல்கிறோம். புரியுது. எதுக்கும் கலங்க மாட்டானோ. மனிதாபிமானம்னா என்ன, ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்டில் போகிறோமே, எதுவுமே இருக்காது. என்னமோ வானலையாவை அதிகாரம்ன்றாங்கல்ல, அது இவங்க தான். ஏன்னா இவங்க ஒருத்தனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்பப்போ எதாச்சும் அது பொறுக்கி போட்டு நீ தான் தனிப்படைன்னுவாங்க. அப்புறம் நாளைக்கு இந்த அக்ரன்ஸ் நடந்த பிறகு அவங்க ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. எந்த அடையாளத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதால் இவங்க என்ன வேணாலும் செஞ்சிருது. இவங்களுக்கு யூனிஃபார்ம் கிடையாது, நேம் பேச்சு கிடையாது. நேராக டெம்போ ட்ராவலர் எடுத்து போய் நிறுத்துவாங்க, ஒருத்தன் தூக்குவாங்க. எந்த காவல் நிலையத்தையும் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியமும் இவங்களுக்கு இல்லை. எங்கன்னா ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியில் வச்சு நுங்கி என்ன வேணுமோ அதை சரி பண்ணிப்பாங்க. அப்படியே எவ்வளோ கணக்கில் வராது கூட காணா இதாக கூட எவ்வளோ போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஏன் காவல்துறையை நம்ம இப்படி சொல்கிறோன்னா, சார் காவல்துறை தான் சார் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். காவலர்கள் உண்மையிலே கடவுள் சார். என்னை காப்பாற்ற என்னை ஒருத்தர் அடிக்க வரான் அப்படின்னா கடவுள் வராரோ இல்லையோ, கடவுளின் உருவத்தில் காவலர் வந்து நிற்பார். ஒரு அர்ஜென்ட்டுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸு தமிழ்நாட்டில் எங்கே வந்தாலும் வரணும். அதுக்கான வசதி வாய்ப்போடு தான் இன்றைக்கி காவல்துறை இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இல்லை, அதிகபட்சம் 1/4 மணி நேரத்தில் கூட வரும். சில ஏரியாக்கள் அப்படி ஃபோன் பண்ணி திரும்பணுன்னே வந்துடும். அப்போது அப்படி ஆபத்திலிருந்து காப்பாற்றணும் கடவுள் தானே. கடவுள் இப்படி வந்து அராஜகத்தில் ஒருத்தன் உயிர் எடுக்கலாமான்ற ஆதங்கத்திலிருந்து தான் இன்றைக்கி வந்து எல்லாரும் இதை பேசுகிறாங்களே தவிர, போலீஸ் 1-2 சில விஷயங்களில் அப்படி இப்படி 2 அடி அடிக்கிறத யாரும் ஒன்றும் பெருசாக தப்பு சொல்ல விட மாட்டாங்க. இப்போ பஸ்ஸில் வந்து ஃபுட்பாலில் நிற்கிறான், உள்ளே இடங்குது, வெளியில் எங்கன்னா பட்டு அடிப்பான். ஒரு இப்போ 12 மணிக்கு தான் நம்ம ஈரோக்கெல்லாம் இப்போ 1 மணிக்கு சினிமா காட்டுறானுவல்ல, புறம்போக்கு நாயங்களாம் எதுக்குலாம் ராத்திரியில் வந்து ரோட்டில் வந்து நின்றுக்கிறீங்க, ஒரு 2 தட்டி ஒரு மினிமம் ஒரு லட்டி சார்ஜ் யூஸ் பண்ணி மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஓரம் போங்கடா, ஏன்னா தாலியாக இருக்கிறீங்க ஊரில் போகிற வரவனெல்லாம் டிராஃபிக் பண்ணிக்கின்னு அப்படின்னு நம்மளாம் அந்த வரவேற்கத்தானே செய்கிறோம். அப்போது இது வந்து ஒரு மினிமமாக இருக்கிற வரைக்கும் அது லா அண்ட் டெக்கரம் மெயின்டைன் பண்ணுவது. இது இந்த மாதிரி ஆன பிறகு அது ஒட்டுமொத்த அந்த காவல்துறைக்கு இழுக்கா மாதிரி நிற்கிதே. கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. ஒரு ஏதோ ஒரு பொட்டச்சிக்காக ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்காக இந்த மாதிரி கண்மூடி செஞ்சிடாதீங்க. இது வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வெளியே தெரியாமல்
இல்லை வெளியே தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் எவ்வளவோ நடந்திருக்கலாம். ம். ஆனால் காவல்துறையில் பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சரக்கு கறக்க போட்டு பைப் வச்சு அடிக்கிறது கிடிக்கிறது, போன உடனே 2 அடி 4 போட்டு தான் என்னடா எதுக்குடா வந்தேன்னு கேட்குறது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பட் கண்ணியமிக்க கடவுளுக்கு நிகரானவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். சார் சமீபத்தில் கூட ஒரு ஊரே சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு எஸ்பி நடுவில் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கேருந்து கலைஞ்சு போங்க இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நடந்த பிறகும் சொல்கிறாரு. பொதுவாகவே காவல்துறை எப்படி இருக்காங்களா? இல்லை, அவர் நல்ல மனுஷன்தான் அந்த எஸ்பி. அவர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் மாட்டின எஸ்பி. அவர் நல்லா கொஞ்சம் நேர்மையானவர், கொஞ்சம் பொலைட்டான நபர் தான். ஏன் இப்படி மாறி பேசுனான்னு நமக்கு தெரியல. போலீஸ்னாலே இப்படி தான் இருக்கணும்னு அவரும் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. முதல்ல காவல்துறைக்கு வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸு, மனித உரிமைகள், அதை எப்படி நம்ம மதிக்கணுன்ற ஒரு பயிற்சியை திருப்பியும் தமிழ்நாடு முழுக்க தரணும். நீங்கள் இந்த மனித உரிமையை போலீஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மட்டும்தான் பயப்படும். நீங்கள் இந்த அக்யூஸ்டுகள், விஷயம் தெரிஞ்சவன், கிரிமினல்ஸ் இதை கரெக்டாக பயன்படுத்துவான். மாப்பிள்ள நீ எங்கே வந்து பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதை நாம் வெளிப்படையாகவும் வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா பொதுமக்கள் அதை பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ, கொஞ்சம் கிரிமினல் ஆகிறவங்கெல்லாம் பயன்படுத்துகிறான்னா போலீஸின் நடவடிக்கையில் ஒரு முடக்கம் ஏற்பட்டுரும். புரியுது. அப்படின்றதுக்காக நம்ம இதை வெளிப்படையாக பேசுகிறதில்ல. அதால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏழை ஜனங்களை அதுங்களுக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு கண்ணாமண்ணான்னு போட்டு இந்த மாதிரி சில வேலைகள்லாம் நடக்கத்தான் செய்யுது. புரியுது சார். நடிகர் அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் முதல்வர் வந்து இறங்கி வந்து சாரியெல்லாம் கேட்டு பல விஷயங்களை செஞ்சார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் அதிமுக ஆச்சுன்னு அதை ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இல்லை, அமீர் உண்மையிலே அவன் சோறு திங்கிறானா வேறு எதனா திங்கிறானான்னு தெரியல. ஏய், நடிக்க வந்தியா இல்லை டைரக்ட் பண்ண வந்தியா, அதோடு மூடி இல்லைங்கண்ணா சார். அவர் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் போராடி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. என்ன எங்கே போனார் சிறைக்கு? அவர் எதுக்கு போனார்? இல்லை, ஈழத்து மக்களுக்காக போராடி சிறைக்கெல்லாம் போனார். அதால் தான் மெத்து விற்கிறவங்க கூட சுற்றி இருந்தாரா? இன்னும் நிரூபிக்கப்படலைங்க சார். எது நிரூபிக்கப்படலைன்னா சரி, ஜாஃபர் சேட்டை வந்து ஜாஃபர் சாதிக்க நல்லவன்னு சொல்லிடலாமா? சொல்லு, நல்லவன்னு சொல்லு, நீ சொல்ல. புரியுது. இல்லை, அவர் ஒன்றும் தண்டனை கொடுக்கலாண்ணே, அவர் நல்லவர் தானே, சொல்லு. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, அடே நீங்களாம் வந்து இந்த மாதிரியான கருத்து சொல்கிறதுக்கு லாய் கட்டுறவங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த முருகர் மாநாட்டில் நீ வந்து ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் ஒரு இந்துக்களின் பிரதிநிதியாகவோ இல்லை இந்துக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னான்னா என்ன குதிப்பீங்க. இந்நேரம் அவன் காணாமல் கூட போயிருப்பான். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பெரிய நாட்டாளன் மாதிரியோ அப்படியே நீதிபதிகள் மாதிரி, நீதி அரசுகள் மாதிரியோ ஆனால் அவனா வந்துடுறேன். அதாவது திமுக கவர்மெண்ட்டு கண்டு இல்லைன்னு வச்சுங்க, இந்நேரம் நீ கஞ்சி குடிச்சுன்னு இருப்ப திகாரில். ஏதோ ஒரு நல்ல நேரம் திமுக கவர்மெண்ட் இருக்கிறதால நீ வந்து பேசுகிற. அதால் கொஞ்சம் வரைமுறையோடு பேசுங்க. நீங்களாம் யார்? ஒரு படம் எடுத்தா தெரியுமா, பெருசுங்கள்லாம் வந்து உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைங்களை. இதை பார்த்தா இன்றைக்கி பெரிய பெருசுங்க வந்து சின்ன பிள்ளைங்களை கை வைக்கிறது நான் சொல்லிட்டா? அது காரணம் நீ தான் சொல்லிட்டா? அதால் நடிகர்கள் தங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க. வாயை வாடகைக்கு விட்றீங்கள, அந்த வேலையை ரொம்ப ஓவராக செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவர் நல்லவர் இவர் நல்லவர்னு பேசு, யார் இருந்தாலும் இப்படி தான் ஆகும், அப்படி இருந்தாலும் இப்படி தான் ஆகும்னு முட்டு கொடுக்காதீங்க. அஜித்குமார் வழக்கை வச்சு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி சங்கீதா சொல்கிறாங்க. யார் சங்கீதா? நடிகை. என்ன நடிகை அது? என்ன தெரியல, ஏதோ ஒரு 2-3 படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாவா? இல்லை, சைடு ஆக்டராக தான் நடிச்சு. சைடு தானே? சைடாக இது சொல்லுது. ஒன்று பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இங்கேருந்து ஒரு 1,00,000 பேரை கூட்டு போய் ஊபியில் தங்க வைங்க, ஒரு 1,00,000 பேரை பீகாரில் தங்க வைங்க, ஒரு 1,00,000 பேர் மகாராஷ்டிராவில் தங்க வைங்க. நாங்கள் வந்து அந்த 1,00,000 பேர் ஒரு மாதம் அங்கே நின்று அந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து எங்ககிட்ட ஒரு பைட் எடுங்க. ஐயோ, தமிழ்நாட்டை விட அந்த ஊரை விட தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்கிறோம். நீங்கள் பலதை பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் எங்கள் ஊரை மட்டும் தாங்க பார்த்துக்கிறோம். அதனால் எங்கள் ஊரில் அராஜகம் நடக்கிற போது நாங்கள் கேட்க தாங்க செய்வோம். சார், ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளுடைய குரல் இதில் எப்படி இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கொஞ்சம் மலிவாக இருந்ததுங்களோ? இல்லை, மலிவாக இல்லை,
அது திருப்தியாக இல்லை, ம் நிறைவாக இல்லை. ம் ஏதோ பண்ணாங்க, குறுக்க நடுக்க ஓடினாங்க. ஒன்றும் பெருசாக இதில் இதை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக செய்யலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது எல்லாரும் வந்து அவங்க அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல வரல. இந்த அவேர்னஸை இதை பெரிதாக பேசுகிற போது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ம் புரியுதா? இந்த மாதிரி நடந்தால் தட்டி கேட்கணும், போகணும், வரணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வரும். அதால் அது வந்து முழுசாக மக்களிடையே கொண்டு சேர்க்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கலன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வாட்ஸ்அப்பு செய்திகள் இதை பார்க்குறவங்க மட்டும்தான் இதை வந்து பேசுகிறாங்க. மற்றபடி இது தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே வந்து அவங்க வீட்டு புள்ளியை பாதுகாக்கிறதுக்கு இது அங்கங்கே நடந்திருக்கணும். அதற்கான வழியை இவங்க செய்யலைன்னு தான் நான் பார்க்குறேன். புரியுது சார். அதில் பேசுகிறப்போ அவங்க அக்கா பையன் ஒருத்தன் சின்ன பையன் பேசியிருந்தாங்க சார். அவர் சொல்லியிருந்தாரு, எங்கள் ஊர்லேயே தான் 2 நாள் வச்சு அடித்தாங்க, அந்த சத்தமெல்லாம் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் கேட்டுச்சு, ஆனால் யாருமே வந்து தட்டி கேட்கல. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு கான்ஸ்டபிளை பார்த்தாலே பயப்படுவாங்க. இன்னமும் அத்தகைய கிராமங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு சார். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் சார். இல்லை, நான் அந்த பயம் இருக்கணும்னு நானும் சொல்கிறேன். அப்போ தான் சமூக விரோதிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப ஓவராக ஒன்றும் இல்லை சார். எங்கன்னா ஒரு 2 போலீஸ் வருவாங்க சார். இவன் போய் பக்கத்து ஊரில், டேய் தெரியுமா ஒரே போலீஸ் ஆகுது, ஏகப்பட்ட போலீஸ் வந்துச்சு ஊருக்குள்ளே, நான் அதால் தான் பிசி விளையாண்டேன்ப்பா. சும்மா காகி சட்டை போட்டு ஒரு வாட்ச்மேன் பண்ணோட போய்விடுவாங்க நம்ம ஊரில். அந்த பயம் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கலாம் தவிர இவ்வளோ பயம் வந்து இருக்கக்கூடாது சார். நீங்கள் பொது வழியில் வந்து பலரை வந்து போலீஸ் சார் ஒன்றும் இல்லை சார். பக்கத்து வீட்டிலேருந்து போலீஸ் வந்து ஒருத்தனை பிடிச்சி போனாங்கடா, சார் என்ன சார், யார் சார் நீங்கள், எங்கேருந்து பிடிச்சி போகிறீங்க, என்ன சார் பண்ணா, இல்லை சார் சொல்லுங்கள் சார், சப்போஸ் அவங்க வீட்டிலேருந்து யாரா வந்தாங்களோ அவன் இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில்ங்கிறான் சொல்கிறதுக்காக எங்களுக்கு தெரியணும்ல சார் அப்படின்னு யாராவது கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. போலீஸை பொறுத்தவரை அவ்வளவு ஜனங்களுக்கு பயம் இருக்குது. இந்த பயத்தை இவர்கள் தங்களுக்கானதாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பொது வெளியில் வச்சு இப்படி அடிக்க முடியுமா? இப்போ அந்த சினிமாவில் வர மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்து போய் யோ என்ன ஏன்னா என்ன ஆயிருக்கும், அப்படி வரமாட்டார்கள்னு இவங்க நினைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறது, ரொம்ப தமிழ்நாடு மிகப்பெரிய அறிவாளிகள் நிறைந்த மாநிலம், கல்வி அறிவியல் 2வது இன்னும் ஒரு கர்மம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. புரியுது சார். இந்த வழக்கே எல்லாரும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வார காலத்தில் கிட்டத்தட்ட 4-5 மாணவர்கள், பள்ளி சிறார்கள் வந்து இறந்துருக்காங்க. ஒரு 11வது படிக்கிற பையனை அவங்க இந்த சக மாணவர்களை அடித்து கொண்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு மாணவன் இறந்து போயிருக்காரு. இன்னொரு இடத்துல இன்னொரு மாணவன் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பள்ளி மாணவர்களுக்கு எதிராக நடக்கிற இல்லை, அதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான். பட் இது நேரடியாக அரச வன்முறையில் இருந்தாங்கல்ல, அந்த வீடியோவெல்லாம் பார்த்த பிறகு கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அந்த வீடியோவை போட்டாங்க. ஏன்னா அந்த யூடியூப் மாதிரி சேனல்கள், வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு தவிர்க்க முடியாமல் இவங்க போட்டாங்கல்ல, அதை பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பதவிப்பு வரதானங்க செய்யும். அதனால் இது வந்ததுங்க. இது வந்து இப்போ எல்லா இடங்களிலும் பல விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. பொதுவாக இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக மெயின்டைன் பண்ணலன்ற ஒரு டாக் எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல. புரியுது. இந்த பள்ளி மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் அதிகமாகிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, பொதுவாகவே சமூகத்தில் ஒரு காவல்துறை இருக்குது, அவங்க ஒரு சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற நினைப்புலாம் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நியூஸ் 24/7 ஒரு கேமராமேன், ஒரு அந்த நிருபர் வந்து மைக் வச்சு பேசுகிறாரு, ஒரு கேமரா ஷூட் ஆகுது, அவன் என்னென்ன பேசி அடிக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஒரு போலீஸ்னு ஒன்று இருக்குது, இது வெளியில் வந்துடும். ஒரு மீடியா பீப்புளுக்கே அந்த மாதிரினா ஒரு சாதாரண போய் ஒரு தட்டி கேட்டாமா அந்த ஊரில் இருக்கிறவங்க போய் என்னையா இப்படி வந்து நீங்கள் மண்ணை அள்ளுறீங்கன்னு கேட்டால் மண்ணை பொச்சிருவானுங்க பொழுது நடந்தோருக்கு. அதான் சொன்னேன், ஒரு விஏஓ சொல்கிறாரு, இந்த மண் கடத்தலை தடுக்கிறதுக்கு நான் வந்து புகார் கொடுக்க போனேன், என்னை மிரட்டுறான், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டுவிட்றான். அதையும் மீறி அதை சொன்ன பிறகும் அந்த அலுவலகத்திலே பூந்து வெட்டின சம்பவம்லாம் தமிழ்நாட்டில் நடக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி பலருக்கு திருட்டன் இருக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் கவனமாக இருக்கேன் சார், என் மீது இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு, எல்லாம் கூலிப்படையாக வச்சு என்னென்னமோ நடக்குதுன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், பார்ப்பேன் சார், கொஞ்சம் கவனமாக இருக்கேன். இன்னொரு உண்மையை சொல்கிறேன், தமிழக அரசில் புகார் கொடுக்குறேன், வந்து மத்திய உளவுத்துறைக்கும் புகார் கொடுக்குறேன், மத்திய உளவுத்துறையிலேருந்து விசாரணைக்கு வராங்க, இதோ இருக்கிற டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து நம்ம போலீஸு கம்முன்னு தானே இருக்குது. அதுதாங்க தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு காரணம். இவர்கள் எல்லா விஷயங்களையும் இவங்க திமுகவுக்கு ஆதரவா இல்லை எதிர்ப்பா இல்லை நடுநிலையா, ஆதரவாளர் மட்டும் வாங்க
மற்றவங்களாம் போங்கிற நிலையில தான் இங்கே வந்து எல்லா நிகழ்வும் இருக்குது. புரியுது. ஒரு ஹோம் செக்ரட்டரி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம்னா 20 நாளா 25 நாளா நான் அங்கே போகிறேன், அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன், துபாய் போகிறேன்னு நிற்கிறாரு. அவர் தான் இந்த லட்சணம். நடப்பு கால அரசியல் குறித்து வாட்சிக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.